அண்மை செய்தி. பிஎஸ்பி மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அவர் உடலை வாங்க மறுப்பு தெரிவித்து அங்கு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், கள நிலவரம் எப்படி இருக்கு? விவரம். வணக்கம். பிஎஸ்பி மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நேற்று இரவு படுகொலை செய்யப்பட்ட நிலையிலே அவரது உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையினுடைய அந்த வளாகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அவரது உறவினர்கள் மற்றும் அந்த கட்சியை சார்ந்தவர்கள், அவருடைய ஆதரவாளர்கள் அவரது உடலை வாங்க மறுத்து தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டு வருகின்றார்கள். தொடர்ந்து அவர்கள் 2 முக்கிய கோரிக்கைகளை வைக்கின்றார்கள். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் உடலை அவர்களது கட்சி அலுவலகம், அதாவது மாநில அலுவலகம் பெரம்பூரிலே இருக்கின்றது, சென்னை பெரம்பூர். அந்த பெரம்பூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலக வளாகத்திலேயே புதைப்பதற்கு தமிழக அரசின் அனுமதி வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதே போல இதில் 8 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கூலிப்படை தலைவன், உண்மையான குற்றவாளிகள் சிலர் இருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் கைது செய்ய வேண்டும், அதுவரை இந்த போராட்டம் ஓயாது என்று தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி வருகின்றார்கள். காலையில் சுமார் 7:30 மணி அளவில் அந்த உடற்கூறு ஆய்வு செய்யக்கூடிய பணிகள், போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடிய விஷயம் என்பது தொடங்கியது. சுமார் 3 மணி நேரம் நடைபெற்று அது முடிந்த நிலையில் பிறகு நீங்கள் உடலை பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவித்தனர். அப்போது அவரது உறவினர்கள், ஆம்ஸ்ட்ராங் அவரது உறவினர்கள் உடலை பெற்றுக்கொள்ள சம்மதம் தெரிவித்தாலும் அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள், அவரது தீவிர ஆதரவாளர்கள் தொடர்ந்து இவருடைய படுகொலைக்கு நியாயம் கிடைக்காமல் அவரது உடலை வாங்குவது சரியாக இருக்காது, எனவே அவரது கொலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மை பின்புலம் தெரிய வேண்டும், இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் எனவும், தொடர்ந்து இவரது உடலை நல்லடக்கம் செய்வதற்கு முன்பாக தமிழக அரசினுடைய அந்த மரியாதை என்பது கொடுக்கப்பட வேண்டும் எனவும் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருந்தனர். சுமார் 2 மணி நேரம் வெளியில் வந்து சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அதன் பிறகு காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். பிறகு குண்டுக்கட்டாக தூக்கி சிலரை கைது செய்து அந்த போராட்டத்தை முற்றுக்கு கொண்டு வந்தனர். பிறகு அவருடைய உடற்கூறாய்வு செய்யப்பட்டு பிணவரையிலே தற்போது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் காலையிலிருந்து அவரது உடலை பெறாமல் தொடர்ந்து தர்ணா போராட்டத்திலே ஈடுபட்டு வருகின்றார்கள். மருத்துவமனை வளாகத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் குவிந்திருக்கிறார்கள். எங்களுக்கு உரிய நியாயம் கிடைத்தால்தான் நாங்கள் உடலை பெற்றுக்கொள்வோம், அதுவரை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உடலை நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தொடர்ந்து கோஷங்களை எழுப்புகிறார்கள். அவர்களுடைய முக்கிய கோரிக்கை என்பது அவர்களுடைய கட்சி அலுவலகம் பெரம்பூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்திலேயே ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய உடலை புதைப்பதற்கு அனுமதி வேண்டும். அதே போல இதில் உண்மை குற்றவாளிகள் என இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள்தான் முக்கிய குற்றவாளிகள், அவர்களை கைது செய்ய வேண்டும். இந்த 8 பேர் கூலிக்கு மாரடிக்கக்கூடியவர்கள், இவர்களை கைது செய்தது போதுமானது இல்லை எனவும் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.